ஏலே குயிலு, என்ன 2 நாளா வீட்டை பக்கமே ஆளை காணோம்? என்னாச்சு? ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? துண்ணூறு எல்லாம் பூசிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டி இப்படி உட்காந்துருக்க? அப்படி என்னாச்சு? நீ வேற நேத்து ஒரு கதை வேற கேட்டேன். ஒரு பேய் கதை வேற. அதை கேட்டதுல இருந்து எனக்கு அப்படியே பயமா நைட்ல இருக்குது. எல்லாம் பேய் கதை வந்து பாக்காத கேட்காத. ஐயோ, இது கதை கூட இல்ல, இது உண்மையாமா. உண்மையாவே பேய் இருக்குதாமா. அத எங்க பேய் இருக்கு? எங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சா நீ வந்து ஷாக் ஆயிடுவ. அப்படி ஒரு இடம். நம்ம ஊர்ல இல்லாத பேயாடி எங்க இருக்க போகுது சொல்லு. இந்த அமெரிக்கான அதிபர்லாம் தங்குவாங்கல்ல, அதான் அந்த பிரதமர்லாம் தங்குவாங்கல்ல, ஆமா, அந்த வெள்ளை மாளிகை. அந்த வெள்ளை மாளிகையில பேய் இருக்குதாமா. என்னடி கருப்பு மாளிகையில பேய் இருக்குன்னா கூட பரவாயில்ல, வெள்ளை மாளிகையில கூடவா பேய் இருக்கு? இப்போ உனக்கு இதெல்லாம் முக்கியமா? வெள்ளை மாளிகையில பேய் இருக்குதாமா. இப்ப வந்து அதுதான் ஒரு பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்லதான் பேய் இருக்கும், சரி நம்பலாம். அமெரிக்கால கூடவா பேய் இருக்கு? ஐயோ, எனக்கு வேற அது உனக்கு நல்லா டீட்டெயிலா சொல்றேன். அந்த சாமி போட்டோ விட அங்க இருக்குதுல எடு. ஏன்டி இவ்வளவு பயப்படுற? இரு, இந்தா வச்சுக்க. எல்லாம் பயந்தேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி சொல்லு. அட, நம்ம ஊர்லயாவது பேயெல்லாம் சாதாரணமா வெள்ளை சேலை கட்டிட்டு முடியை மட்டும் விரிச்சு போட்டுட்டு தான் பேய் இருக்கும். ஆனா அமெரிக்கா பேயெல்லாம் அப்படி இருக்காது தெரியுமா? அமெரிக்கா பேய்னா ரொம்ப டிசைனா வேற இருக்கும். ஆமா, என்னடி நம்ம சொல்ற? நம்ம பேயாவது கண்ணுல பாக்குற மாதிரி இருக்கும். அமெரிக்கா பேயெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது. அப்படியே ரத்த காட்டேரி மாதிரி இருக்கும் தெரியுமா அமெரிக்கா நீ பேய். பேய் பாத்தியா என்ன? இல்ல, இப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து நம்ம ட்ரம்ப் இருக்கிறாருல்ல, ஆமா, ட்ரம்ப் வந்து இப்ப வந்து வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்றார்ல. இப்ப அதனால வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வந்து முன்னாடி காலத்துல இருந்தே இருந்துச்சாமா. இப்ப அதை வந்து தூசி தட்டி மறுபடியும் எடுத்திருக்கிறாங்க. முன்னாடி இந்த வெள்ளை மாளிகையில முன்னாடி இருந்திருக்காங்க. அதிபர்கள்லாம் ஒவ்வொருத்தரா வெற்றி பெற்று அங்கதானே இருப்பாங்க வெள்ளை மாளிகையில. அந்த மாதிரி 1946லயே இப்படி ஒரு கதை வந்திருக்குது. அப்பயே வந்திருக்கு. இப்ப இவர் வந்து இவரு வெற்றி பெற்றிருக்கனால இப்ப இவரும் அங்க தங்க போறாருல, அதனால இப்ப அந்த இஷ்யூ திரும்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பேய் பேயின்றியே, அது யார் பேயா சுத்திட்டு இருக்கா? அத கேட்டா நீ இன்னும் ஷாக் ஆயிடுவ. அதான் அந்த 16வதா இருந்தாருல அதிபர், ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன். அவரு ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. ஆமா, அவர் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு. நீ சும்மா சொல்லாத, இதெல்லாம் என்னால நம்ப முடியல. அவர் எப்படி பேயா வந்து அங்க இருக்க முடியும்? அட நீ வேற, அவர் தான் பேயா சுத்திட்டு இருக்கிறாராமா ஆபிரகாம் லிங்கனு. இப்ப அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உலக மத்தியில ஒரு பெரிய நாடா திகழ்ந்ததுன்னா அதுக்கு காரணமே வந்து ஆபிரகாம் லிங்கன் தான். அவருதான் வந்து அங்க இருக்கிற கருப்பினர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அடிமைப்படுத்துறத வந்து எதிர்த்து கேட்டு அவங்களுக்காக போராடி அவங்க வந்து அடிமைப்படுத்த கூடாது அப்படின்ட்டு அவருதான் சொன்னாரு. அவரு வந்து பிரதமரா ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு இப்படி யாரும் இருக்கக்கூடாது, எல்லாருமே சுதந்திரமா தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து 2ஆவது டைமும் அதிபரா ஆனதுக்கு அப்புறம் அவர் சுட்டு கொண்டுட்டாங்க. எதுக்கு சுட்டு கொண்டாங்க அவரை? அது எதுக்கு சுட்டு கொண்டாங்கன்னு தெரியல. அவருக்கு அந்த நல்ல மனுஷனுக்கு போய் யாரு விரோதி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. அதனால பேயாது வந்து ஏதோ பண்ணுவாரோ? அதுவும் வந்து கொன்னது வந்து நார்மலா எதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுன்னா பரவாயில்ல, ஏதோ நாடக கம்பெனில நடிக்கிற ஒரு ஆள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அவரை. அந்த விரக்தியில கூட மக்களுக்கு இன்னும் எதுவும் பண்ணல அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா அவரு பேயா இருக்கிறது வந்து நம்ப முடியல. ஆனா அதுல ஒருத்தவங்க வந்து நாங்க வந்து பாத்திருக்கோம். இந்த வெள்ளை மாளிகையில முன்னாடி தங்கி இருந்தாங்கல்ல அதிபர், அவங்க எல்லாம் வந்து பாத்திருக்காங்களாம் பேய் வந்து இப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு. ஒவ்வொருத்தவங்களுமே அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா சொல்லியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து ஹாரிஸ்ன்னு ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவரு மட்டும் தனியா இருந்திருக்காரு, அவங்க ஃபேமிலி எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ வந்து இவருக்கு இந்த மாதிரி குளிச்சுட்டுலாம் வந்திருக்காரு. குளிச்சுட்டுலாம் வரும்போது வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி, அப்புறம் வந்து தானாவே மொபைல் போன்லாம் ரிங் ஆகுற மாதிரி, ஜன்னல்லாம் தடன்னு அடிக்கிற மாதிரி. அப்பெல்லாம் பார்த்தா யாருமே கிடையாது. அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பாதுகாப்புக்கு யாரும் இல்லை. இவர் மட்டும் இருந்திருக்காரு. இவருக்கு உடனே அவருக்கே தெரிஞ்சிருச்சு இங்க வந்து நான் வந்து பேய் தான் இருக்கு அப்படின்னு. அதுவும் இல்லாம அவரோட மனைவி ரூம்ல பேயோட கால் தொடலாம் வந்து இருந்ததா அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, உடனே மனைவிக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு, கடிதம் ஒண்ணு எழுதிட்டு, இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு, நீங்க வந்து நான் தனியா இருக்கேன், நீங்க என் கூட இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. எப்பன்னா 1946லயே. இப்ப அந்த கடிதத்தை இன்னுமே வந்து அமெரிக்காவில ஒரு மியூசியத்துல வந்து வச்சு பாதுகாப்பா வச்சிருக்காங்களாம். அந்த அளவுக்குலாம் வந்து அந்த கடிதத்தை வச்சிருக்காங்க. அதே கேட்கும்போதே ஒரு நமக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி USA டுடே அப்படிங்கிற ஒரு பத்திரிகையிலயுமே வந்து கண்டிப்பா வெள்ளை மாளிகையில பேய் இருக்கு, அந்த பேய் வந்து ஆபிரகாம் லிங்கன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்போ இருந்த
இங்கிலாந்தோட பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில், அதான் நம்ம கூட இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாருல, அவர் கண்ணுக்கெல்லாம் வந்து ஆபிரகாம் லிங்கன் வந்து தெரிஞ்சிருக்கிறாராமா. அதுவும் அவர் வந்து அவரோட பெட்ரூம்லயும் ஏதோ எல்லோ ஓவல் அறைன்னு இந்த ஏதோ 2 இடத்துல மட்டும் அவர் வந்து இருந்திருக்கிறாராமா. அப்புறம் இந்த கதை வந்து இதோட மட்டும் நிக்கல. ஆபிரகாம் லிங்கனை தவிர்த்து இன்னொருத்தவங்க, அதாவது அமெரிக்காவோட 2வது பெண்மணி அப்படின்னு சொல்ற ஒருத்தவங்க கூட அங்க வந்து பேயா இருந்திருக்கிறாங்களாமா. இருந்திருக்கிறதாவும் அதை வந்து பார்த்ததாவும் இந்த பத்திரிகையில கண்டிப்பா அதுதான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் காயப்படுற மாதிரி வருவாங்களாமா. அது இல்லாம ஒரு இடத்துல இருந்து மட்டும் அந்த லாவெண்டர் ஸ்மெல் எல்லாம் வந்து அங்க வந்து வருமாமா. சரி, இதெல்லாம் கேட்டு நீயே அப்படி பயந்துட்ட? பின்ன பயமா இருக்காதா? அவ்வளவு பெரிய வெள்ளை, நம்ம ஊர் பேயோடலாம் அது கம்மியாதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் இப்ப வந்து அடுத்து ட்ரம்ப் வேற அங்க இருக்க போறாரு. ஆனா ஆல்ரெடி அவர் இருந்திருக்காரு. இப்ப அவரு இந்த வெற்றி பெற்ற சம்பவமா அது திரும்ப எடுத்திருக்காங்க. அந்த இஷ்யூவை திரும்ப எடுத்திருக்காங்க. சரி, இப்ப அவரு ஒரு தடவை கூட சொல்லி நான் பார்த்தது இல்ல. ஆனா நிறைய பேர் இன்னும் 5 வருஷம் ட்ரம்ப் அங்கதான் இருக்கிற போறாரு. பேய்க்கு மத்தியில இருந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அவரும் ஒருவேளை நான் பார்த்ததா அவர் சொல்றாரா சொல்லலையான்றது தெரியல. ஆனா பேய் இருக்கா? அவரெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுருவாருன்னு நினைக்கிறேன் பேய. அவர் பார்த்தா எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்காருல்ல, அதனால த்ரில்லிங்கா இருக்கு. அவரை பார்த்தே பேய் வந்து ஓடிரும் போல. ஆனா அந்த பேய் வந்து ஆபிரகாம் லிங்கன் தான் சொல்றது என்னால நம்பவே முடியலடி. அது ஒரு ஏத்துக்கவே முடியல. பேய் இருக்கா இல்லையான்றது இன்னும் உலகத்துல வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் நம்ம கிராமப்புறத்துல எல்லாம் பார்த்தோம்னா பேய் இருக்குன்ற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. ஆனா அப்படி பார்க்கும்போது ஆபிரகாம் லிங்கன் வந்து பேயா இருக்காரு அப்படின்றத நம்பவே முடியல நீ சொல்றத பார்த்தா. சரி, பாக்கலாம், பொறுத்திருந்து பாக்கலாம். ட்ரம்ப் வந்து பேய் இருக்கு, அவராதான் இருக்காராம். ஆனா பேய் இருக்குன்றது கூட ஓகே தான். ஆனா அது அவருதான் இருக்காருன்றத சொல்றாங்க பத்தி. ஆபிரகாம் லிங்கன் தான் வந்து பேயா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம ஏதோ 1920ல வந்து ஒரு மியூசிக் வந்து பிளே பண்ணியிருந்தாங்களாம். அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி. அத வந்து 2018ல வந்து எல்லாரும் இருக்கும்போது ஏதோ அந்த சவுண்ட், அதே பியானோ சவுண்ட் வந்து 2018லயும் கேட்டிருக்கு. அந்த அதிபர் மாளிகையில இருந்தவங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்கு. அதுவும் நடு சாமத்துல கேட்டுச்சாமா. இத வந்து கேட்டுக்கிட்ட ஒருத்தவங்க வந்து பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு படத்துல தானே இதெல்லாம் பார்ப்போம். நேர்ல நம்ம ஏதோ 1-2 பேர் சொல்றது கேட்போம். ஆனா பார்த்தா சரி நம்ம ஊர்லதான் இப்படி இருக்கும் பார்த்தா அமெரிக்காவில கூட இப்படி எல்லாம் இருக்குன்னா அதை நம்பவே முடியல. அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. என்ன அவருக்கு அப்ப அந்த கடிதம் எழுதினவருக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா நம்மளால நினைச்சு கூட இப்பதான் வந்து மாளிகையில பாதுகாப்புக்கெல்லாம் சுத்தி ஆளுங்க இருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அவர் அந்த கடிதத்தை எழுதும் போது? உண்மையாவே அதெல்லாம் பெரிய விஷயம்தான். எனக்கு என்னமோ ஆபிரகாம் லிங்கன் வந்து உண்மையாலுமே பேயா இருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒருவேளை நம்ம இன்னும் மக்களுக்கு நல்லது எதுவும் செய்யல அப்படின்னு கூட ஒரு விரக்தியில கூட வந்து இருந்திருக்கலாமோ என்னமோ தோணுது எனக்கு. இருந்தாலும் அவரோட ரூம்ல தான் இருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. அவரோட ரூம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்ப அங்கேயே இருக்காரு. ஒருவேளை அவருக்கு அங்கேயே பிடிச்சிருக்கலாம். அவரோட ஆன்மா வந்து இன்னும் சாந்தி அடையாம இன்னும் அவருக்கு ஏதோ இருந்திருக்கு. அதனால வந்து அவருக்கு ஏதோ இருந்திருக்கு. அது உண்மையா இல்லையான்றது நமக்கு தெரியல. மேபி வந்து இப்ப ட்ரம்ப் வந்து உள்ள இருக்க போறாரு. இன்னும் வந்து அவரு சொன்னாதான் வந்து மக்களுக்கு வந்து தெரியும் இது உண்மையா இல்லையா அப்படின்னு. சரி, நமக்கு என்ன. சரி குயிலு, வரட்டா. நீ வந்து பயப்படாத சரியா? துண்ணுரை பூசிட்டு சாமி பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இரு, பயப்படாத சரியா? ஆபிரகாம் லிங்கன் இங்க வரமாட்டாரு, ஓகேவா? சரி, போயிட்டு வரேன்.